ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவருமாகிய யாசுவா மெசியானாலும் நம்மளுக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் விளங்குவதாக. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் எங்க போக போறோம் தெரியுமா? புதிய வானம் புதிய பூமிக்கு போகிறோம். வெளிப்படுத்தல் 22. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் எடுங்க. 21. எல்லாம் எடுத்துங்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம். ஒண்ணுல இருந்து கொஞ்சம் வாசிங்க. 21 அதிகாரம் 1ல இருந்து முதல் 3 வசனங்களை வாசிங்க. நான் சொல்ற வசனங்களா முழுக்க வாசிக்கணும் இருக்கட்டும், பட் முதல் 3 வசனங்கள் வாசிங்க, பிறகு நான் சொல்றேன். பக்கம் 353. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை யாவே தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே யாவே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். யாவே தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாருங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் யாவே தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். சரி, நேர 16வது வசனத்திலே வாசிங்க, 27 வரைக்கும். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷரின் அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து 18க்கு பிறகு நேர 21 வசனம் வாசிங்க. 21ல இருந்து 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள யாவே தேவனாகிய யாவே தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. யாவே தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை.
உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். அந்த 27ஆம் வசனத்துல பின்பகுதியை நல்ல மனத்துல வச்சுங்க. என்ன சொல்றாங்க? தேவன் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்றார். சொல்லிட்டு முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிடுச்சு சொல்லிட்டு இந்த புதிய இடத்துல நம்ம பத்தி சொல்றாரு. படிக்கிறப்ப எப்படி இருந்தது? நிறைய நிறைய வசனம் நம்ம படிக்கல, அதனால நிறைய காரியங்களுக்கு டைம் ஆகும். பட் பார்ப்போம். புதிய வானமும் புதிய பூமின்னா அப்போ நம்ம பழைய வானம் பழைய பூமி எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் போயிடுறது. அப்ப தேவன் இந்த காரியத்தை திட்டம் பண்ணி இதை செய்யறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. வேதத்தின் முதல் புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரி, பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம். நம்முடைய ஆண்டவராகிய யாக்கோபு மேசியாவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பாருங்க, தேவன் எப்படி ஆரம்பிக்கிறாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி முடிக்கிறாரு? கிருபையோடு இருப்பதாக. ஆமென் சொல்லி எழுதி வச்சிட்டார். சரி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. பக்கம் 852. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய யாவே சொல்லுகிறதாவது. வானங்களை படைத்து எப்ப படைத்தாரு? ஆதியில படைத்தார். ஆதியிலையா? 1:1 என்ன சொல்லுது? ஆதியா 1:1 இங்க என்ன போட்டிருக்கு? வானங்களை. அங்க ஆதியில தேவன் வானங்களையா வானத்தையா? வானத்தை. சரி, அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப பூமி எதுக்கு படைச்சாரு? மனுஷனுக்காக, குடியிருப்புக்காக. யாருடைய குடியிருப்புக்காக? மனிதர்கள். 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 743ஆம் பக்கம். வானங்கள் யாவே தேவனுடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப குடியிருப்பு யார் குடியிருப்பு? மனுஷன் குடியிருப்பு சிஸ்டர். அப்ப ஆதியில தேவன் இந்த வானத்தை பூமி உண்டாக்கி என்ன பண்றாரு? வானத்தை தமக்கு வச்சுட்டாரு, பூமிய மனுஷனுக்கு குடியிருக்கும்படி செய்திருக்கிறார். நல்ல தெளிவா இருக்கு எல்லாருக்கும். அப்ப ஏன் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குன்றது? வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குன்னு எபேசியர்ல வருது இல்ல? வருது. பாப்போம். இந்த மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு.
அது வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகன்றது பாவத்துக்கு அப்புறம் தான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 844. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. ஆ, 18. ஆ, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டது. ஆ. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆ, அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நமது தேவனுடைய ராஜ்யமும் நமது தேவனுடைய ராஜ்யமும் ஆ. அவருடைய மேசியாவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. ஆ. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன் நம்முடைய தேவனுக்கு, தம்முடைய தேவன் நம்முடைய தேவனுக்கு, தம்முடைய அல்ல, தப்பா வாசிக்கூடாது, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆ. மரணம் நேரிடும். அடுத்த வசனம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் ஆ. அதற்கு தப்பும்படி ஆ. தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆ. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஆ. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆ. அவனை ஜெயித்தார்கள். ஆ. ஆகையால் ஆ. பரலோகங்களே, ஆ. அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, ஆ. களிகூருங்கள். ஆ. பூமியிலும் ஆ. சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வரும். இப்ப ஈசாஸ்ட கேட்டீங்களா? இந்த பானமடையன் தள்ளப்பட்டான். ஆமா, எங்க தள்ளப்பட்டான்? பூமியில. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. பிசாசு மின்னல் போல. 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். பக்கம் 96. ஆ. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் எப்படி? வானத்தில் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். மின்னலை போலன்னா என்ன? ஒரு செகண்ட் மின்னலுக்கு வந்து ஒரு செகண்ட்ல அப்ப என்ன ஆகும்? அப்ப மின்னல்ல வெளிச்சம் வரும். வெளிச்சம் வரல மின்னல்ல. அப்ப வெளிச்சம் வந்து என்ன இருக்குது? அந்த வெளிச்சம் அப்படியே இருக்குதா? போயிடுறது. அப்போ இவன் எப்படிப்பட்டவன்? மின்னலை அழிந்து போகிற விடிவெள்ளி. யாரு பிரகாசிக்கிற விடிவெள்ளி? இவன் அழிந்து போகிற விடிவெள்ளி. அதனாலதான் தள்ளப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாவன்? எசேக்கியேல் 28:10 இருந்து பாருங்க சீக்கிரம். கேதுரு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. பக்கம் 995. ஆ. மறுதேசத்தாரின் கையினால் அடுத்த வசனம் 11வது வசனம். பின்னும் யாவே தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, ஆ. அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், ஆ. நீ யாவே தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஆ. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆ. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மூடிக்கொண்டிருந்தது இருக்கிறது இல்லை, மூடிக்கொண்டிருந்தது மூடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது இல்லை, இருந்தது. இருந்தது. ஓகே, கரெக்ஷன் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, இருந்ததுன்னு போட்டிருக்குது. மூடிக்கொண்டிருக்கிறது தான் இருக்கு. ஆமா, எனக்கு இருந்ததுன்னு போட்டிருக்கு. இருந்ததுதான் கரெக்ட்.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். யாவே தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இப்ப என்ன ஆச்சு? நல்லா இருந்தான், ஆனால் நிமித்தம் என்ன ஆயிட்டான்? அவன் பிரகாசிச்சுட்டு இருந்தான், ஆனா பிரகாசிச்சுட்டவன் எப்படி ஆயிட்டான்? எப்படி ஆயிட்டான்? மங்குற டயத்துல டக்குன்னு, அதாவது அநேர விளக்கு பிரகாசிக்கும்பாங்க. அது மங்கி எறிகிறதுனால மின்னலை பார்த்தா ஆண்டவர் அழகா ஒரு குளோரியஸ் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. மின்னலை போல வானத்திலிருந்து பூமியில விழுவதை கண்டு. ஏன் பூமியில விழுந்தா? தாழ தள்ளப்பட்டு போனான். வெளிப்படத்துல வாசிக்கணும். அப்ப அதனால பூமியில சமுதிர குடியர்களுக்கு ஐயோன்றாரு. அப்போ இந்த வான மண்டல பொல்லாத ஆவிகள் அவனோட சேர்ந்து கொண்டு மனுஷங்களை வஞ்சிக்கிறது. ஈசாஸ்திர கேட்டீங்களா? அந்த வான மண்டலம்ன்றது நம்ம பாக்குற இப்ப இருக்கிற மண்டலம். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்றேன் உங்களுக்கு, எத்தனை வானங்கள் இருந்து? 3 வானங்கள். முதல் வானத்துல யார் இருக்கிறாரு? தேவன் மாத்திரமா? நம்ம தலைவர் இல்லைன்னா காலி. தலைவர் சொல்லுங்க. அன்றைய பிதாவை கனம் பண்ணுவது போல குமாரனை தேவன் மாத்திரம் சொல்லக்கூடாது. தேவன் ஆண்டவர் 2 பேரும் பிரிக்கவே கூடாது. இன்னும் 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. சிங்காசனத்துல அவர் வீட்டுக்குள்ள அவரோட கூட ஆண்டவராயே 2 பேரும் இருக்கிறாங்க. அப்புறம் தூதர்கள் இல்லையா? கேருபீன்கள் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? தூதர்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள் அவர்களை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தூதர்கள் பணிவிட இருக்கிறாங்க. 2ஆம் வானத்துல பரிசுத்தவான்கள் பரதீசுல இருக்கிறாங்க. அவங்க மாத்திரமா? வேற இருக்காங்க. 2ஆம் எல்லாம் பரதீசு, எல்லாம் பரிசுத்தவான்கள். 2ஆம் வானத்துல அவங்க இருக்கிறாங்க. வேற யாரு? வேற யாரு? வேற யாரு? தேவன் ஆண்டவர் இல்லையா? எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. சொல்லணும். அதனால வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் மறந்துடவே கூடாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சொல்லணும். தனித்தனியா பிரிச்சு காட்டணும். சொல்லணும். இப்போ 3ஆம் வானத்துல இருக்கிறாப்பல மனுஷர்கள், பொல்லாதாவிகள், பூமிகள் மனுஷங்க இருக்கிறாங்க. வானத்துல மேல இருக்கிற 3ஆம் வானத்துல விழுந்த தூதர்கள் இருக்கிறாங்க. இதுதான் ஈசாஸ்திர நீங்க கேட்டீங்க. வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனையோட நம்ம போராட்டம் உண்டு. சரி, இப்ப டாபிக் வருவோம். இப்போ வானத்தை முதல்ல படைச்சாரு. படைச்சு மனுஷனுக்காக சிருஷ்டித்தாரு. பூமிய மனுஷனுக்காக, வானத்தை தனக்கு வச்சுட்டாரு. பூமிய மனுஷனுக்காக குடியிருப்புக்காக சிருஷ்டித்தான்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இதை செய்த தேவன் வெளிப்படுத்தல என்ன பாக்குறோம்? புதிய வானம், அந்த பழைய வானத்தை பழைய பூமியை தள்ளிட்டு என்ன பண்றாரு? புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கி என்ன செய்யறாரு? தேவன் மனுஷன் மத்தியில வாசம் பண்றாரு. புரியுதா? என்ன நல்லா வரட்டு? முதல்ல வானத்தை தனக்கு வச்சுட்டாரு. பூமியை மனுபுத்திரம் கொடுத்தாரு. ஆனா அங்க புதிய வானத்துல புதிய பூமியில என்ன பண்றாரு? அவரே வந்து புரியல, நீங்க புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா? சொல்லிருப்பீங்க.
பழைய நிலவரத்துல அவர் வானத்துல இருப்பார், மண்புத்திரர்கள் பூமியில இருப்பாங்க. ஆனா புதிய நிலவரத்துல மனுஷர் மத்தியிலே தேவனே போறார். ஒரு பாட்டு வேணா தப்பா பாடுறாங்க, இப்ப பாடக்கூடாது அந்த பாட்டு. தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரு, வாசம் செய்வாரு, செய்கிறாரு இப்ப பாடுறாங்க, தப்புது. அப்போ அதுக்கு இதுக்கு ஒரு அப்போ அப்போ ஆதியில தேவனை உண்டாக்குனான்றது தேவன் எழுதி வச்சத இந்த புதிய நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும் நமக்கு? புதிய தேவன் நிறைவேற்றாரு, அதுக்கு என்ன வேணும்? அதுதான் கடைசி வசனமா எழுதி வச்சிருக்கிறார், குமாரனுடைய கிருபை. கிருபை. புரியுதா? அவருடைய கிருபை வேணும். அந்த கிருபை இருந்தாதான் போக முடியும். அததான் அந்த 27ஆம் வசனத்துல கரைச்ச ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டதுதான். எல்லாம் ரிஜாய்ஸ் பண்றீங்களா? இப்போ தேவன் இத நான் கேட்கல, உங்க இன்ஸ்டிங்க்டா வரணும். தேவன் உடனே சந்தோஷம் கிடைக்கும். தேவன் அல்லேலூயா சொல்லுங்க, ரெக்கார்ட் ஆகட்டும். உள்ளத்துல நம்ம அத மகிழ்ந்து கலிப்புன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுன்னு சொன்னோம்தான் நாங்க சொல்றோம். அல்லேலூயா இவ்வளவு தடவை அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிட்டே இருங்க. பஸ்ல போறப்ப, ட்ரெயின்ல போறப்ப, யார் வேணும் சொல்றது, நல்ல துதிச்சு வாயை திறந்து அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கலாம். சரி, இப்போ இந்த அப்போ நம்ம பழைய நிலவரத்துல புதிய நிலவரத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போறாரு. இப்போ பழைய நிலவரத்துல என்ன பண்ணாரு, என்ன நடந்த கிரமமா பார்த்து நம்ம போகணும். எப்படி ஏணி போட்டு கீழே இருந்து மேல ஏறணும். அப்போ ஒவ்வொரு கிரமமா பார்க்க போறோம். இப்போ பழைய நிலவரத்துல தேவன் என்ன பண்ணாரு, முதல்ல மனுபுத்திரனை பூமியில வைத்தார். பூமியில வைத்தாரா இல்லையா? வச்சு என்ன பண்ணாரு, அவனுக்கு ஆளுகை கொடுத்தாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால எல்லாத்தையும் அவர் உண்டாக்கி வச்சிட்டார். முதல் அதிகாரத்துல வரிசையா பாக்குறோம், சமுத்திரம் வானத்துல இருக்குது, மச்சங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிட்டார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கெடுத்துட்டான், கெடுத்து தண்ணியும் கெடுத்து கொண்டான். இப்போ இந்த மனுஷனுடைய சந்ததியிலே வந்தவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தேவநாமத்தை அவமதித்தார். ஹalleluya, God bless you. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தொழுது கொண்டார், அவமதித்தார். வாசிக்க வந்தது. வாசிங்க. பக்கம் 5. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் யாவே தேவனுடைய நாமத்தை அவமதிக்க ஆரம்பித்தார்கள். அது பிறகுதான் இப்ப நல்லா கவனிச்சுருந்தா, இந்த ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பிணைக்கப்பட்டது. நடுவுல 5ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கிறப்ப என்னடா 5ஆம் அதிகாரம் வந்து வம்சாவளியை காமிக்கிறதுக்காக சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்தை முடிச்ச உடனே 6ஆம் அதிகாரம் தொடங்குறதுங்க. இது புரியுது எல்லாருக்கும்? ஒரு பரிசுத்த சந்ததியை அங்கே அவர் பிரித்தெடுக்கிறார். அந்த சந்ததி தான் வரிசையா வருது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே முன்னே பார்த்தோம், தனியா ஒரு ப்ரோக்ராம். ஒரு பேருக்கு அர்த்தம் எடுத்து ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த பரிசுத்த சந்ததியை பிரித்தெடுக்கிறாரு. அதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு வைக்கிறாரு. அது அந்த கிளாஸ் நம்ம இன்னும் இது அநேக பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இந்த ஓய்வு நாள் இதுல அதை பார்க்கல. ஒரு நாள் போர்டில் எழுதியதை உங்களுக்கு வராதவங்கள நான் அதை சொல்றேன், ஒரு நாள் பார்ப்போம் அதை. அப்போ 4ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே 6ஆம் அதிகாரம் பார்க்கணும். மனுஷர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? யாவதேவனுடைய நாமத்தை அவமதிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் அவமதிக்க ஆரம்பித்தார்கள்? ஏன் அவதை பார்க்கிறப்ப 4ஆம் அதிகாரத்துல யாரை பத்தி பேசுறோம்? காயின். அப்ப காயினோடது நிறைய பெருகி இருக்குது. 4
காயின் மூலமா அது பெரிய, ஏன் அது காயின் அப்படி ஆச்சு? காயின் மூலமா நிறைய பூமியில ஜனங்க பெருகி தேவனுடைய நாமத்தை அவமதிக்க ஆரம்பிச்சாங்க பார்த்தோம். ஏன்? அவன் அந்த துன்மார்க் அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது இருக்கிறது. அவன் தன் சகோதரனை பொறாமையினால, அந்த பொறாமையின் ஆவி இல்ல. ஃபர்ஸ்ட் தேவன் மனுஷனை கொடுத்த பிள்ளைகளாம் கொலை பண்ணான். 2 வசனங்களை பார்க்கிறோம். 1 யோவான்ல 1 யோவான் 3:12 327 பக்கம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, சரி, யோவான் 8:44 பாருங்க. பிசாசினால் உண்டான பக்கம் 139. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவளால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா. ஆதி முதல் கொண்டா மனுஷனை முதல்ல கொலை செஞ்சது யாரு? கையில். இங்க என்ன போட்டிருக்கு? பிசாசு தானே இருக்குது. அந்த ஆவி தானே அவனுக்குள்ள இருக்குது. பிசாசு இவனுக்குள்ள பூந்த செஞ்சிருக்குது. அதான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்போ இந்த நிலவரத்தை தான் 4 அதிகாரத்துல இவனோட ஆவி பூமியில இருந்தனால என்னாச்சு? அவனுடைய ஆவினா என்ன செய்யும்? அது தேவன் அவமதிக்கும். இப்ப இதனால தான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். இதனால தான் இந்த பின்னணியோட, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது 6 அதிகாரம் வாங்க. அது 6 எடுங்க. 1 இருந்து பக்கம் 6. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு கொஞ்சம் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி 4:22 என்ன வாசிக்கிறோம்? மனுஷர்கள் தேவனா, மனுஷர்கள் தேவனுடைய நாமம். 22 பிரதர். இப்ப வாசிங்களே. 26. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் யாவே தேவனுடைய நாமத்தை அவமதிக்க ஆரம்பித்தார்கள். இப்ப 6:1 மறுபடியும் வாசிக்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி. எப்படி பெருகி நிறைய பேர் பெருகிறாங்க. எந்த ஆவியில நடத்தப்படுறாங்க? தேவனை அவமதிக்கிற ஆவி. அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 5வது என்ன சொல்லுது? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருக்கு நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் யாவே தேவன் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக யாவே தேவன் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்ப இப்படி தான் உண்டாக்கி அழகா தான் ஒரு திட்டத்தை வச்சு பூமியில மனுஷனை கொடுத்து என்ன பண்ண பிசாசு என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் எடுத்துட்டான். அப்ப தேவன் பாக்குறாரு. தேவன் என்ன பண்றாரு? பூமி மேல பிரளயத்தை விடுறாரு. அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாரு, வானத்தை அழிக்கல. பூமியை தான் இது பண்ணாரு, வானத்தை தொடல. இத பண்ணிட்டு ஒரே ஒரு நீதிமான் பாக்குறாரு.
அந்த நீதிமான் மூலமாய் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நீதிமான் மூலமாய் ஆபிரகாம் வந்தார். இந்த ஆபிரகாம் மறுபடியும் எங்க இருக்கிறாரு? விக்கிரக குடும்பத்தில் தான் இருக்கிறார் இந்த ஆபிரகாம். பாருங்க, பிசாசு அதே வேலை அவனுக்கு. இப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைக்கிறாரு அவர் காலத்துல. ஆனால் முன்னமே தேவன் தன் மனத்துல வச்சுட்டாரு. என்னன்னு வச்சுட்டாரு? ஏசாயா 43:21. ஏசாயா 43:21 கரெக்டா சொன்னீங்க. முன்னையே தேவன் தன் மனத்துல வச்சுன்னா ஆபிரகாமை அழைக்கிறாரு. பக்கம் 849. ஆ 21 தானே? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்ப இந்த ஆபிரகாமின் சந்ததி தேவனை துதிக்கும்படி தேவன் தனது ஏன் இது எப்படி எதுக்காக பாக்குறப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நாம் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தம் மட்டும் தான் பாக்குறோம். 13ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை செய்யறார். மறுபடியும் 13ஆம் அதிகாரத்துல சில காரியம் செய்யறாரா இல்லையா? சரி, 14ல என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக் எங்க இருந்து வர்றார்? மெல்கிசேதேக் எங்க இருந்து வர்றார்? அவர் தாய் தகப்பன் வரலாறு அற்றவர் இல்ல. எங்க இருந்து வர்றாரு? சாலம் எருசலேம் தான். சாலம் எபூசு பட்டணம். அது எப்படிப்பட்ட இடம்? எபூசியர்கள் இடம். அந்நிய எபூசியர் இருக்கிற இடம். அப்ப அந்த இடத்துலதான் பாருங்க, எபூசியர் இருக்கிற இடத்துல அப்படி எப்படி இருக்கும்? எல்லாம் கெட்ட ஜனங்கள். இந்த கெட்ட ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? மெல்கிசேதேக்கை வைத்து எப்படி நித்திய பிரதான ஆசாரி, ஒரு பிரதான ஆசாரியா வச்சிருக்கிறார் மெல்கிசேதேக். தேவன் ஒரு நோக்கத்தோட செய்தார். என்ன நசரேத்துல கூட அப்படித்தானே? நசரேன்றது அங்க பொல்லாத மனுஷங்கள் தானே. அங்கிருந்து ஒரு குமாரன் அவரு அங்க வளர்த்தார் இல்லையா? அங்க சொல்லு, நாசரேத்துல ஒரு நன்மையும் உண்டாகுமான்னு கேக்குறாங்கல்ல பிரதர். ஆமா, நாசரேத்துல அது இது எருசலேம்ல இப்போ மெல்கிசேத்தை எப்படி அங்க எடுத்துட்டாரோ அதே மாதிரி சொல்றாங்க. இல்ல, அது அவங்க தப்பா சொல்றாங்க சார் நாசரேத்தை பத்தி. அது நம்ம அப்படியா? ஆமா, பரிசேயர் சொல்றது நாசரேத்தை பத்தி ரொம்ப தப்பா சொல்றாங்க. அது வேதத்திலேயோ சரித்திரத்திலேயோ ஆதாரமே கிடையாது. அப்ப ஒரு நன்மை உண்டாகுமோன்னு கேக்குறாங்களே. அவன் கேக்குறான், பரிசேயர் பேர்லாம் கரெக்டா பேசுறானுங்க. இப்போ இந்த எபூஸ்ல இருந்து அந்நிய ஜனங்கள் மோசமான காரியங்கள் செய்யற இந்த எபூசியர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். பட்டியல் போடுற இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்தை செய்யற ஜனங்கள் மத்தியில தனக்காக ஒரு ஆசாரியரை தெரிந்து கொண்டு அந்த ஆசாரியரை அழைத்து எங்க அழைச்சு போறாரு? சோதோம்குமாரா போயிட்டு அங்க போர் பண்ணிட்டு வர்றப்ப இந்த மெல்கிசேதேக்கை எதிர்ப்பு கொண்டு போய் என்ன எப்படி ஆச்சரிக்கிறாரு? முதல்ல அப்பா வரணும், அப்புறம் தான் திராட்சரசம். ஏன் அந்த மண்ணா இல்லாம அர்த்தம் இல்லாம சரீரம் ரத்தம், அப்பம் மாம்சத்துக்கு, திராட்சரசம் ரத்தத்துக்கு. அப்ப ரெண்டத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப இதுதான் ஆபிரகாம் ரொம்ப முக்கியமானது. அதுபோல காஞ்ச அதிகாரத்துல துண்டங்கள் வழியா கடந்து பார்த்து பத்திலாம் சொல்றாரு. எல்லாத்தையும் தேவன் ஆபிரகாம் சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையும் கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கை? மாம்சத்துல ஒரு விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்தின் மூலமாய் இஸ்மவேல் பிறந்தாலும்
அது மாம்சத்தின்படி பிறந்தது. ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்ததை, அந்த பிறந்ததை மாம்சத்துல ஒரு விருத்த சேதனம் பண்ணணும்னு வைக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. மாம்சத்தின்படி பிறக்கிறது மாம்சமா இருக்கும். அதனால அந்த மாம்ச விருத்த சேதனம் இஸ்மாவேலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்மாவேல் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை அல்ல. என்ன சொல்றாரு? ஒரு பிராண உற்ப கால திட்டத்திலே வருவேன், அப்போது உங்களுடைய மனைவியாக சாரா நிச்சயமா உனக்கு ஒரு குமாரனை தருவாள். அது வாக்குத்தத்தின்படி பிறந்தது. வாக்குத்தத்தின்படி பிறந்தாலும் அவளுக்கும் அந்த மாம்ச விருத்த சேதனத்தை கொடுத்தார். இந்த ஈசாக்கின் வழியாய் யாக்கோபு 12 கோத்திரம் இந்த 12 கோத்திரமும் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போய், ஏன் எகிப்துக்கு போய் அங்க அடிமையா ஆறாங்க? அக்கிரமம் நிறைவேறணும். அதுக்காக எகிப்தில கொண்டு போய் அங்க வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு வர்றாரு. வெளியே எடுத்துட்டு வந்தது மோசையை கொண்டு ஓங்கிய புயத்தினாலும் நீட்டப்பட்ட கரத்தினாலும் வெளியே கொண்டாரு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பாத்தீங்கன்னா தேவன் முதல்ல தன்னை யாருக்கு வெளிப்படுத்துறாரு? முதல்ல சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாம் தானே வெளிப்படுத்துறாரு. அழைக்கிறாரு. வெளிப்படுத்த எங்க? யாக்கோபுக்கு தான். யாக்கோபுக்கு அவரை தலைச்சாட்சி படுத்திருக்கப்போ வானத்துல ஏறி, இது வானத்தின் வீடு இல்லாமல் வேற இல்ல. 68 அதிகாரத்தில் பாக்குறோம். அங்கதான் ரொம்ப முக்கியம். பெத்தேல் அங்கே வெளிப்படுத்துகிறார். தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆனா ஸ்பெசிபிக்கா அங்க வெளிப்படுத்துறார் தானே. ஞாபகம் இருக்கா? ஈசாக்கு தலையை வச்சு படுத்துப்பாரு. யாக்கோபு தலை வச்சு. சரி சரி சரி, உச்சாரா இருக்கீங்க. இதற்கு பிறகு தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு? எங்க வெளிப்படுத்துறாரு? ஆமா, அது மாதிரி வியாபியான முச்செடியில வெளிப்படுத்துகிறார். சரி, யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினப்ப யாக்கோபு யாரை பாக்குறாரு? தூதனானவர் தான். தூதனானவர் தான். அதே மாதிரி மோசேக்கும் தூதனானவர் தான். தூதனானவரை வச்சுதான் வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ இந்த மோசையை கொண்டு வெளியே அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சினாரப்ப என்ன சொல்றாரு? உடன்படிக்கை 10 commandments 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. பிறகு நியாய பிரமாணம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்து முக்கியமா ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இல்ல எப்படி இருக்கணும்ன்றத 24 அதிகாரம்ங்க. அது 24 அதிகாரம். யாத்திரா 5, 6, 7, 8 பாத்தீங்க? யாத்ராமா 24, 5 to 8 சீக்கிரம். பக்கம் 100. இஸ்ராயேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி யாவே தேவனுக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள்.
அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் யாவே தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து யாவே தேவன் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். சரி, நேரம் 15 18 வரைக்கும் வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. யாவே தேவனுடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே யாவே தேவனுடைய மகிமையின் காட்சி இஸ்ராயேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். சரி, ஏன் ஏறினாரு? இங்க பாத்தீங்கன்னா 25 அதிகாரம் வாங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. என்ன சொல்றாரு? நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு, அவள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு மோசே சொல்லுங்க. அவர் சொன்னார்ல, நான் எதுவும் விரும்பி கேட்கல, நானா உங்களை கேட்டேன், உங்களுக்கு எனக்கு ஒரு இது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க அது ஆலயம் கட்டுறது சிஸ்டர். இது பரிசுத்த ஸ்தலத்தைன்னா என்ன அர்த்தம்? இதுவும் அதுதானே? இல்ல இது அது இல்ல, வர அது இல்ல, இது கூடாரம் சிஸ்டர். அப்போ என்ன? நான் அவர்களுக்குள்ளே அவள் மத்தியில வாசமாய் இருக்கும்படிக்கு. மோசே பார்வோனுக்கு முன்னால நிக்கிறப்ப என்ன சொல்றாப்ல? நாங்கள் எங்க தேவனுக்கு வனாந்தரத்தில் ஆராதனை பண்டிகை கொண்டாட வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், இன்னத்தை கொண்டு பலி சொத்தம் எங்களுக்கு தெரியாது, நாங்க போன பிறகுதான் தெரியும். அந்த அது அது ஆராதனை அல்லது பண்டிகை. பண்டிகைன்னா அது யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். தேவனே இல்லாம பண்டிகை என்ன? இன்னைக்கு ஆண்டவே இல்லாம சபையெல்லாம் இருக்குல்ல. ஆண்டவர் எங்க இருக்காரு? கற்ற. அப்போ பண்டிகையில தேவன் இருக்க வேண்டும். அப்போ மோசே சொல்றாரு, நாங்கள் எங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு, அவர் எங்கள் மத்தியில இருக்கும்படிக்கு. ஏன்னா இங்க எகிப்துல இருந்தா என்ன ஆயிடுச்சோம்? எகிப்துல அந்நிய தெய்வங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் பிரிச்சு எடுத்து பாரு. இந்த ஜனங்கள் எகிப்துல என்ன பண்றாங்க? அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார், கண்ணுக்குட்டி எல்லாம் சேவிக்கிறார். ஏன்னா வெளியே ஆயிடுச்சுனாரு. வெளியே ஆயிடுச்சுன்னு வந்துட்டு நான் அவர்கள் மத்தியில வர, அங்க இருந்தா முடியாது. நீங்க எத்தகையில வாசிக்கலாம் என்னென்னலாம் அக்கிரமம் பண்ணன்ட்டு. 16 அடிக்கிறார், 16 ஆரம்பிக்கிறார், 13 ஆரம்பிச்சிடறாரு. 16 20 21 22 4 சாப்டர்ஸும். அப்போ அங்கிருந்து ஆக்ஷன் வந்துட்டு மோசே சொல்றாரு, எப்படி? நான் அவர்கள் மத்தியில வாசம் படிக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி உண்டாக்கு அப்படிங்கிறார். அதே அதிகாரம் பாருங்க, அதே அதிகாரம் 25 அதிகாரம் யாத்திரா 39 42 வாசிங்க. அதையும்
அதையும் அதற்குரிய பனிமுட்டுக்கள் யாவையும் 1 தாலந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். இதெல்லாம் இங்க சொல்ற எல்லாம் இதெல்லாம் என்னென்ன பண்ண சொல்லிட்டு பசும் பொன்னினால் செய்ய வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாரு. ஏன்னா தேவன் ஏதோ ஒண்ணு காமிக்கிறார் மோசேக்கு, காமிச்சு அதை மாடல் அப்படியே பண்ணுங்கிறார். இந்த வாசஸ்தலத்தை கூடாரத்தை தேவன் சொன்னபடி மோசே செய்கிறார். அதுக்கு என்னென்ன அளவு நீளம் எல்லாம் சொல்றாரு. எப்படி நோவாவுக்கு சொன்னாரோ, நோவாவுக்கு சொன்னது எதனால சொன்னாரு? அப்போ அந்த டைமென்ஷன்ல இருந்தாதான் அந்த டைமென்ஷன் எப்படி இருக்கணும்னு தேவன் திட்டம் பண்ணிட்டார். அந்த நீளம் ஆகணும். அந்த பேழை யாரு? அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்குங்க பழைய ஏற்பாடு படிக்கிறீங்க, யாத்திராமன்னு ஒரே தலையை சுத்துங்க. இல்ல, ஒவ்வொரு பர்ஃபெக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு பர்ஃபெக்ட். அப்போ அங்க அந்த பேரை சொன்ன மாதிரி இந்த வாசத்தலத்தை குறித்தும் தேவன் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றார். சொல்லி இந்த வாசத்தனத்துல அவர் தங்கும்படிக்கு இதை எதுக்கு மாடலா காமிக்கிறார்? எங்க பரலோகத்துல இருக்கிற இந்த மலையில கொண்டு போய் காமிக்கிறார். இப்போ நம்ம வாசிச்சோமே இந்த 24ஆம் அதிகாரத்துல, மலையில் கொடுமுடியில் இருந்தப்ப என்ன ஆச்சா? மகிமை மூடி இருந்தது. அங்க மகிமை மூடி இருந்தது. அங்க என்ன இருந்தது? அங்க குமாரன் தான். மேகம் யாரு? ஆண்டவர் தான். அப்போ இந்த மலையிலே இவங்க ஏறினப்ப அந்த ஒரு மகிமை, அந்த பிரசன்னம், அது என்னது? ஷெக்கினா மகிமைம்பாங்க. ஷெக்கினா நல்லா தெரிஞ்சுங்க. ஷெக்கினா அதற்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன தெரியுமா? ஷெக்கினாவுக்கு ஆப்போசிட் எழுதிங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க. கெஹன்னா. GEHENNA. கெஹன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நித்திய நரகம். நித்திய எரி நரகம். வேதனையுள்ள எரி நரகம் கெஹன்னா. ஷெக்கினா என்பது தேவ சமூகம், நித்திய சந்தோஷம் இருக்கிற தேவ சமூகம். நோட்ஸ் எடுத்துக்கலாம். You want me to tell it in English? No, okay, brother, நான் எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஷெக்கினா மகிமை அங்கே காணப்பட்டது. இதுதான் மோசேக்கு சொல்றார். இது நீ மலையில உனக்கு இதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். மலையில உனக்கு காண்பிக்கிற மாதிரின்படியே அதுக்கு என்னென்ன பண்ணணும், அங்க ஆதாரிகள் எப்படி இருக்கணும், அவன் என்ன தெரிஞ்சுக்கணும், வஸ்திரம் எல்லாத்தையும் சொல்றார். சொல்லி இந்த ஜனங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டாங்க. எப்படி விட்டாங்க? அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது, எப்படி சம்பவிச்சது என்பதெல்லாம் தேவனுக்கு சுத்தமானால், ஆண்டவரோட வருகை தாமதிக்குமானால் நாம் உயிரோடு இருப்போம்னா அடுத்த வாரம் பார்ப்போம்.